கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து காட்ஃபாதர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதுவும் நம்ம ஊர் ஆட்சியை கூப்பிட்டு வந்திருக்கோம். முதல்ல நம்ம வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம்னாக்கா பிரியாணி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி ஆச்சு. முதல்ல இதில் வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு. எந்த அளவுக்கு அந்த பக்கம் வைக்காதீங்க, அவ எடுத்துகிட்டு போயிடுவா. அதனால் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டேஸ்ட் சொல்லுங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து இங்கே சாப்பிட்ருக்கேன் நிறைய தடவை. நமக்கு தெரியும் ஓரளவுக்கு இந்த டேஸ்ட்டை பற்றி. அதனால் நமக்கு தெரிஞ்ச கடையை பற்றி நம்மளே சொல்லக்கூடாது. அதனால தான் புதுசாக ஒரு ஆளை இறக்கியிருக்கோம். எப்படி ஆச்சு இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எது கூட குறையா? இப்போ நீங்கள் வீட்டில எல்லாம் பிரியாணி செஞ்சுருப்பீங்க இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணிக்கு இங்கேக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மசாலாஸ்லாம் ரொம்ப இல்லை. நல்லா இருக்கு. நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கு. காரமே பெருசாக இல்லை, யார் வேணாலும் சாப்பிடலாம். வழக்கமாக நீங்கள் வீட்டில் செய்கிற பிரியாணினாங்க எப்படி இருக்கும்? நிறைய ஸ்பைசஸ் போடுவோம், வாசனை மசாலா எல்லாம் இருக்கும். இதில் அதெல்லாம் இல்லை. நல்லா இருக்கு. ஒன்றும் ரொம்ப இதுவாலாம் இல்லை, சட்டெலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு டேஸ்ட். சூடாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு டைம் அப்போ உங்களுக்கு வந்து மத்தியானம் சுட சுட உங்களுக்கு ஒரு தடவை பிரியாணி ஆர்டர் பண்ணி தந்துடுறேன் நான். ரொம்ப ஆயில் எல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. இல்லை, நீங்கள் வீட்டில் செய்கிற பிரியாணியில் வந்து நெய் இதெல்லாம் சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? சேர்ப்போம். இதில் ஆனால் அந்த நெய் ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர்லாம் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஸ்டைலில் இருக்கிற பிரியாணி. பாஸ்மதி ரைஸ் போட்டு இதில் பெருசாக மசாலாவெல்லாம் இருக்காது. ஒன்லி வந்து வெங்காயம், தக்காளி, அந்த மாதிரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான் இருக்கும். வேற அந்த கரம் மசாலாவோ கொஞ்சம் பட்டை அதெல்லாம் நிறைய சேர்ப்போம். இதுல கம்மியா இருக்கும். இதுல கம்மியா இருக்கு. அந்த ஸ்மெல் தெரிஞ்சுனா ஒரு வேளை சாப்பிட முடியாது நம்ம. பாப்பாவுக்கு ஒரு வை சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. எப்பரா இருக்கு? சூப்பரா இருக்காங்க. ஒரிஜினல் ரிவ்யூ கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். இல்ல, இட்ஸ் ரியலி குட். நல்லா இருக்கு, நல்ல ஜூஸியா இருக்கு சாப்பிட்றப்ப. ரொம்ப ட்ரையா அப்படி வரலாம் அப்படிலாம் இல்ல, நல்லா இருக்கு. சூடு ஆறுனாலும் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கு, டேஸ்ட் சஸ்டெயின் ஆகுது. ரொம்ப திகட்டலாம் இல்ல. ஆமா, அந்த ஸ்பைசஸ் நீங்க நிறைய போட்டுட்டா தான் உங்களுக்கு வந்து திகட்டல் தெரியும். திகட்டலாம் இல்ல. நம்ம காரைக்குடி ஸ்டைல்ல இந்த ஜீரக சம்பளம் போட்டாங்கன்னாக்கா அந்த என்ன சொல்றது, கிராம்பு, ஏலக்காய் டேஸ்ட் பயங்கரமா வந்துடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு திகட்டல் இருக்கும். அதுவும் சூடு ஆறிடுச்சுன்னா ரொம்ப திகட்டும். சூட சூட சாப்பிட்டோம்னா தெரியாது. இது அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. நல்ல பாஸ்மதி ரைஸ்ல பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ மட்டன் பிரியாணி தான் நமக்கு வந்து, மட்டன் பிரியாணி சென்னையோட நமக்கு தான் ஓரளவுக்கு டேஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நல்ல மட்டன் இங்க தான் கிடைக்கும், இல்ல அங்க அவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. பெரும்பாலும் சிக்கன் பிரியாணி எல்லா ஊர்லயுமே கிடைக்கும். ஆனா மட்டன் பிரியாணி வந்து நம்ம ஊர்ல தான் அந்த ஆடு வந்து வெள்ளாடு வந்து ப்ராப்பரான ஆடு கிடைக்கும். இதுவும் நல்லா இருக்கு. அது வந்து கொஞ்சம் லைட்டா டாங்கி அந்த மாதிரி இருந்துச்சு சிக்கன். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. கம்பேரிங் போத் பிரியாணிஸ், மட்டன் இஸ் குட், சிக்கன் ஆல்சோ நல்லா இருக்கு. ரெண்டுமே 100க்கு 90-95% கொடுக்கலாம். மட்டன் பீஸுமே வந்து நல்லா
நல்லா வெந்திருக்கு, ஜூஸியா இருக்கு, சாஃப்டா வெந்திருக்கு. கைஸ் நிஜமாலே நல்லா இருக்கு. நீங்க நம்பி வரலாம், வந்து சாப்பிடலாம். எந்த சின்ன பசங்க கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவுமே வந்து ஸ்பைசியா இல்ல, நல்லா இருக்கு, எல்லாருமே சாப்பிடக்கூடிய வகையில தான் இருக்குல்ல. பாஸ்மதி ரைஸ்ல பண்ணியிருக்காங்க, நல்லா ஜூஸியா இருக்கு. மட்டனுமே நல்லா ஜூஸி. சம்பா கிடையாது, ஒன்லி பாஸ்மதி ரைஸ் மட்டும். ஓரளவுக்கு சென்னை ஸ்டைல்ல உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் இருக்கும், நம்ம ஊர் டேஸ்ட்டும் லைட்டா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு. இல்லை நல்லா இருக்கு, ரொம்ப திகட்டல. ஒரு ஓவர் மசாலாஸ் கிடையாது, சட்டிலா இருக்கு, பட் டேஸ்ட் இஸ் குட். மெயினாக அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஏன்னா ஸ்வீட்டை பற்றின முழு விவரமும் உங்களுக்கு தான் தெரியும், அதுவும் செட்டிநாடு ஏரியாவுக்குள்ள. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது வந்து இந்த பிரெட் அல்வானா வெறும் பிரெட் மட்டும் தான் போடுவாங்களா, இல்லை வேற என்ன சேர்ப்பாங்க? பிரெட், சர்க்கரை எல்லாம் போட்டிருக்காங்க, நெய் எல்லாம் ஊற்றிருக்காங்க, நல்லா இருக்கு. அந்த உங்க டேஸ்ட் வருதா ஓரளவுக்கு அப்படிங்கிறீங்களா? நல்லா இருக்கு. என்ன சொல்ற? இல்லை ஏதாவது குறை நிறைய சொல்லிடுங்க, அதாவது இது குறை இது கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது. இல்லை எல்லாமே கரெக்டா இருக்கா? அப்படிலாம் இல்லை, நல்லா தான். ஓவராலா குட், நல்லா தான். ரொம்ப இனிப்பும் இல்லை, ரொம்ப சட்டிலாவும் இல்லை, நல்லா இருக்கு, சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ டிராகன் சிக்கன் வந்துருக்கு, இந்தாங்க டிராகன் சிக்கன் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு, சைனீஸ் டேஸ்ட்ல இருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணி இது பண்ணியிருக்காங்க, நல்லா சூடாகவும் இருக்கு. இது இப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக இல்லை, ரொம்ப ஸ்பைசஸ்லாம் இல்லை, கரம் மசாலா அதெல்லாம் இல்லை, அந்த சைனீஸ் டேஸ்ட்ல இருக்கு. நம்ம ஊர் சிக்கனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்து பெரும்பாலும் இந்த வினிகரோ இல்லை சோய் சாஸோ இல்லை வந்து இந்த ஆயிஸ்டர் சாஸ் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். பட் இது சைனீஸ் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இது எல்லாமே கலந்துருக்கும். காரம்லாம் இல்லை, நல்லா ஸ்வீட், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தெரியுது, டேஸ்ட் இருக்கு, ரெகுலர் டேஸ்ட் இல்லை. நைஸ். 100க்கு 80 கொடுக்கலாம், நல்லா இருக்கு. இதுலயே வந்து நம்ம ஸ்பைஸியாக வேணா ஸ்பைஸியாக போட்டு தர சொல்லலாம், வெரைட்டி இருக்கு. இப்போ காரம் இல்லாமல் நார்மலாக ஃபேமிலியோட வர்றவங்களுக்கு குழந்தைங்களாம் சேர்ந்து சாப்பிடணும்னா ஸ்பைசஸ் இல்லாமல் வந்து ஸ்பைஸியாக இல்லாமல் கொடுப்பாங்க. இதுவே நல்லா இருக்கு, நம்ம எல்லாம் பசங்க எல்லாருமே சாப்பிடலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கு, ரொம்ப காரம்லாம் இல்லை, நல்லா இருக்கு. இந்த டிராகன் சிக்கன் வந்து இந்த டிராகன் சிக்கன் பண்ணலாம், இதுலேருந்து வேற வெரைட்டி ஆஃப் சிக்கன், அதாவது சில்லி சிக்கன் கிட்டத்தட்ட இந்த டேஸ்ட்ல வரும். வேற பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சிக்கன் பக்கோடா அப்படின்றது இதே மாதிரி ஃப்ளேவர் தான் வரும். பொதுவாக இந்த சைனீஸ்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிக்கன் மஞ்சூரியன் எல்லாமே என்னன்னா சிக்கனை கட் பண்ண அந்த பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எடுத்து அந்த பாடி பீசஸ்ல தான் வேரியேஷன் இருக்கும். விங்ஸ் தனியாக உங்களுக்கு போன்லெஸ் போனு அந்த மசில் பீஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி இப்போ நம்ம டிராகன் சிக்கனை பார்த்து நீளமான பீஸை கட் பண்ணி போடுறது. இந்த மாதிரி வந்து சிக்கன்லையும் சரி மட்டன்லையும் சரி ரெண்டுலையுமே இதே மாதிரி வெரைட்டி பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து இந்த டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து க்ளோஸ் டு ஒரு சைனீஸ் டேஸ்ட். நல்ல சாஸ்லாம் போட்டு நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. இதெல்லாம் வினிகர் போட்டுருக்காங்க, அந்த கோட் பண்ணி மைதா கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எல்லாமே பண்ணிருக்காங்க. முந்திரி பருப்பு இதெல்லாமே இருக்கு. இதுல வந்து என்ன உங்களுக்கு இந்த சில்லி சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னா கூட கொஞ்சம் மாற்றுறது அந்த கான்ஃபிளவர் மாவு அந்த வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம லோக்கல் ஃப்ரைட் ரைஸா இல்லை அதே மாதிரி ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் ஃப்ரைட் ரைஸான்றதை பார்க்கணும்.
நான் சாப்பிட்ருக்கேன் ஏற்கனவே. இங்கே ஃப்ரைட் ரைஸும் அதே மாதிரி ஓரளவுக்கு டேஸ்ட் வைஸும் சரி எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. எல்லாமே ஸ்பைசி தனியா இது நான் ஸ்பைசி நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்பைசி பெரும்பாலும் வந்து ஃபேமிலியோட வந்ததுனால வந்து உங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி மாற்றிருக்காங்க. நமக்கு டீசெண்டாக இருக்கு. இந்த டேஸ்ட் வந்து லிட்டில் டீசென்ட், நாட் அப் டு த சைனீஸ், நாட் அப் டு த லோக்கல், பட் குட் மாடரேட்டாக இருக்கு. டேஸ்ட் வந்து மிடில் இருக்கு. நம்ம ஊருக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். சைனீஸாக போயிட்டோம்னாலும் நம்ம ஆட்கள் வந்து இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணுறோம். நூடுல்ஸ் பார்த்துருவோம். என்னடா வெளி அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைல் நூடுல் மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருக்கு. பட் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். குட்டி பசங்களுக்கு பிடிக்கும். சைனீஸ் அளவுக்கு சொல்ல முடியாது, பட் ஓகே சாப்பிடலாம். இல்லை, ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா அந்த நூடுல்ஸ் வந்து சாஃப்டாக வெந்துருச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டெம்பராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரைஸ்ல கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ்லாம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வரவரன்னு தான் இருக்கும். இல்லை, கம்பேரிங் டு நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் இஸ் பெஸ்ட். இப்போ சாஃப்டாக இருக்கு. ஆனால் பட் டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் இல்லை. கொஞ்சம் அப்படி பஞ்சு மாதிரி அந்த மாதிரி இருக்கு. நூடுல்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் சூரியா சாப்பிட்டா நல்லா இருக்கும். பட் இது கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி ஓகே. பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் கூட நல்லா இருக்கு. ஓகே, மாடரேட்டா இருக்கு. ஒரு 60 கொடுக்கலாம். ஓவராலா அங்க உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் எவ்வளவு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் ஒரு 80% கொடுக்கலாம். 80-85 கூட கொடுக்கலாம். இந்த டிராகன் சிக்கன் சாப்பிட்டோம். அது சூப்பராக இருந்துச்சு. டிராகன் சிக்கன் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊரில் இப்படி கிடைச்சிதுங்கிறப்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே எது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி ரியலி குட், நல்லா சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் இஸ் டிராகன் சிக்கன், இட்ஸ் மஸ்ட் ட்ரை, நல்லா இருக்கு, மஸ்ட் ட்ரை. தேர்ட் வந்து மட்டன் பிரியாணி. ஃபோர்த்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்,
and then noodles நூடுல்ஸ் last. bread alwa வந்து சைடுல அப்படியே செகண்ட்ல சைடுல சேர்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். அப்ப செகண்ட் அண்ட் ஹாஃப்ல சேர்த்துக்கலாம். செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்டு செகண்ட் ஹாஃப்ல சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணி அண்ட் பிரெட் அல்வா இஸ் ஆன் தி சேம் ரேஞ்ச். நல்லா இருக்கு. நூடுல்ஸ் ஓகே ஹேஸ் டு பி குட். நூடுல்ஸ் விரும்புறவங்களுக்கு அது அந்த டேஸ்ட் பிடிக்கும். நம்ம நூடுல்ஸ் எப்பயாவது சாப்பிடுற நம்ம வந்து இந்த செட்டிநாடு ஃபுட்டுங்கிறப்ப இந்த நூடுல்ஸை வந்து நம்மளால அதுல கொண்டு வர முடியல. பட் ஃப்ரைட் ரைஸ் ஏத்துக்கிறோம். ஃப்ரைட் ரைஸ் ஏத்துக்கிறோம். நூடுல்ஸோட டேஸ்டும் அதனால இட்ஸ் ஓகே. பட் ஓவரால் காட்ஃபாதர் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவுட் ஆஃப் 10 ஐ ஹேவ் டு கிவ் 9. நாட் பேட். ஒன்றும் தப்பில்ல. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம இதை ரிவ்யூ பண்ண வந்ததுக்காக நம்ம சொல்லல, பட் சாப்பிட்டு பார்த்ததுல நம்மளுக்கு தெரிஞ்சது நல்லா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்றும் இல்லை, நல்லா இல்லைங்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஸ்பைசி எல்லாம் இல்லை, நம்ம நம்பி சாப்பிடலாம். சாப்பிடலாம், பசங்க இது பண்ணலாம். ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கு. நம்ம ஒரு ஃபேமிலியா வரலாம், ஒரு கெட் டுகெதர் மாதிரி கூட வந்து சாப்பிடலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி ஏதோ ஒண்ணுன்னா கூட வரலாம். அதனால சோ குட். ஓவரால் காரைக்குடியில ஒரு 10 out of 9க்கு ஒரு நல்ல ஒரு வர்த் ரெஸ்டாரண்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். நம்ம வந்து இன்னைக்கு காட்ஃபாதர் ரெஸ்டாரண்ட் வந்து அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸ் தான் பண்ணோம். ஆல்மோஸ்ட் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, டிராகன் சிக்கன் இதெல்லாம் பார்த்தோம். தந்தூரி ஐட்டம்னா இன்னும் ரெடி ஆகலாம். நம்ம டைம் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு தந்தூரி ஐட்டத்தோட இன்னொரு ரிவ்யூ ஒன்று போடுறோம். இதுக்கு நம்ம அடுத்த எபிசோடில் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஒரு ரிவ்யூ ஒன்று பார்க்கலாம்.